ஏழாவது நாளாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கூடியிருக்கிறது. வினாக்கள் விடை நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. ஏழாவது நாளாக தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். ஏழாவது நாளாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. சரியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9:30 மணி அளவில் தொடங்கியிருக்கிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். இன்றைய வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, சிவசங்கர், சேகர் பாபு, அன்பில் மகேஷ், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பதிலளிக்க இருக்கின்றனர். தொடர்ச்சியாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக, பாமகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு என்பது இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் கைத்தறி துணிநூல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் காலை நடைபெற இருக்கிறது. இந்த விவாதங்களில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள். இறுதியாக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பதிலுரை அளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அந்த வகையில்தான் விளையாட்டுத்துறை சார்பிலும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பிலும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இன்று காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறும். அந்த வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட நிலையில் இந்த நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். எனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 7வது நாளாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.